Hello friends, I am J.Bavithra, உங்களோட மேக்ஸ் பார்ட்னர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ஸ். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியான சாப்டர். You'll come across more interesting things and you'll have fun in learning it. So let's get into the topic. First, ஒரு செட்டுனா என்ன? It is a collection of well-defined objects. For example, edibles ன்னு சொன்னோம் அப்படின்னா fruits, vegetables, chocolates and many kind of sorts will come into it. பட் தனியாக ஃப்ரூட்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு செட், வெஜிடபிள்னு சொல்கிறது ஒரு செட். ஸோ we have well-defined things. So that is called as a set. The objects of a set are called as element. ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நம்ம எலமெண்ட்னு சொல்லுவோம். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா a set is represented by capital letters A, B, C, P, Q, R. இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே ஒரு செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இன்க்ளூடட் இன் அ கர்லி பிராக்கெட். ஸோ ஒரு செட்டோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் ரிட்டன் பை J.K. Rowling. நம்ம காமனாக புக்ஸ்னு சொன்னோம் அப்படின்னா we have millions of books. பட் புக்ஸ் ரிட்டன் பை J.K. Rowlingனு சொன்னால் we separate a small part from the whole. So that is a set. இன்னொரு எக்ஸாம்பிள், அ கேரக்டர் இன் த நாவல் டேவிட் காப்பர்ஃபீல்ட். நிறைய நாவல்ஸ் இருக்குது, பட் நமக்கு தேவையானது டேவிட் காப்பர்ஃபீல்டில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ தேட் இஸ் அ செட். இந்த லெட்டர்ஸ்லேயுமே வந்து வி ஹாவ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். கேபிட்டல் என் வந்து இட் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். கேபிட்டல் இசட் ரெப்ரசன்ட்ஸ் தி செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். Q represents the set of all rational numbers. R represents the set of all real numbers and Z plus represents the set of all positive integers. So இதுதான் வந்து common introduction to set. So why do we need to study about a set? ஒரு செட்டை பற்றி நம்ம ஏன் படிக்கணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்குது, நம்ம படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால படிக்கணும்னு கிடையாது. அதோட யூஸ் என்ன, நமக்கு ரியல் லைஃப்பில் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் இருக்கா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எஸ், செட்டுங்கிறது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். அ செப்பரேஷன் ஆஃப் திங்ஸ் விச் ஷுட் பி இன்க்ளூடட் அண்ட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை இல்லை அப்படிங்கிறத குரூப் பண்ணுறதா வந்து ஒரு செட்டோட யூஸ். சிம்பிளி சேயிங் குரூப்பிங் ஆஃப் திங்ஸ். நமக்கு தேவையானதை ஒரு குரூப்பில் வைக்கலாம், தேவையில்லாத இன்னொரு குரூப்பில் வைக்கலாம். அந்த குரூப்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் செட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு காமன் எக்ஸாம்பிள், பிளேலிஸ்ட் ஆன் யோர் மொபைல் ஃபோன்ஸ். எல்லாருமே சாங்ஸ் கேட்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க, காமனான சாங்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ யூ குரூப் அவுட். ஸோ அந்த குரூப்பிங் இஸ் கால்ட் குரூப்பிங் இஸ் டன் பை யூஸிங் அ செட். ஸோ கண்ட்ரிஸ் அஃபெக்டட், இப்போ COVID-19 மோஸ்ட் அஃபெக்டடாக சம்திங் சோன்னு இருக்கும், மாடரேட்லி அஃபெக்டட் கண்ட்ரி சோன்னு வச்சுருப்பாங்க, லீஸ்ட் அஃபெக்டட். ஸோ எவ்ரி திங் வந்து வி கேன் இன்க்ளூட் இன் அ செட். ஸோ திஸ் இஸ் தி ரியல் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் அ செட். ஸோ ஒரு செட்டுன்னு என்னென்னு பார்த்தோம், அதோட யூஸ்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு செட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 டைப் இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் அண்ட் செட் பில்டர் ஃபார்ம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா இட் இஸ் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஒரு செட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க அண்ட் அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தேன் 15 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ செட். அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அதை நம்ம வாசித்து பார்த்தா நம்மளுக்கே அது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸாக தெரியுது. ஸோ வி கேன் ரைட் தி ஆன்சர். So that is the statement form. And roster form na enna appadina the elements of a set are listed. Roster form na elements, the keyword is elements are listed. avladha. For example, மேல இருக்கிற example na even numbers less than 15 அதுங்க description. இதோட roster form என்ன அப்படின்னா we should list out the elements. So even numbers less than 15 na 2, 4, 6, 8, 10, 12, 14 இது எல்லாமே 15ஓட கம்மியாக இருக்க ஈவன் நம்பர்ஸ். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட எலமெண்ட்ஸை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா that form is called as a roster form.
நெக்ஸ்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, இட் ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர்ட்டி ஆர் அ கண்டிஷன். செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். அது எப்படி காமன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, A, அதாவது ஒரு செட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் such that it is given a condition, it is following a condition. ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 2, 4, 6, 8 ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் ஒன்று ஃப்ரேம் பண்ணணும். எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, A is equal to x such that x is equal to 2n. இந்த கண்டிஷன் வந்து நம்ம கடைசியில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன க்ளூஸ் கொடுக்கணும் அப்படின்னா, என்னங்கிறது வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வரும். வி ஆல்ரெடி சா தட் நான் நிறைய கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் பார்த்தோம். நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், இதுக்குள்ளே எந்த இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுக்கலாம். பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஹியர். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், n belongs to natural number and 1 is less than or equal to n less than or equal to 4. 1க்கு மேலே இருக்கணும் and 4க்கு உள்ளே இருக்கணும். ஸோ அது வந்து என்னோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ x is equal to 2n. அப்போ நமக்கு என்னோட கேட்டகரிஸில் என்னோட வேல்யூஸ் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா 1, 2, 3 and 4 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட வேல்யூஸ். இந்த என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம x is equal to 2n இந்த ஃபார்முலாவில் வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, if we have n is equal to 1 னா 2 into 1 equals 2 first element. n is equal to 2 னா 2 2s are 4 the second element. n is equal to 3 னா 3 2s are 6 the third element. n is equal to 4 னா 4 2s are 8 the fourth element. ஸோ இந்த நம்பர்ஸ், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இது எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு பேசிக் கண்டிஷனை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணி வர்றது தான் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் செட் இஸ் அ சிங்கிள்டன் செட். ஒரு சிங்கிள்டன் செட்னா என்ன அப்படின்னா, செட் கண்டைனிங் ஒன்லி ஒன் எலமெண்ட். ஒரு சிங்கிள்டன் செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா that is called as a singleton set. A is equal to inside bracket 5. ஸோ இந்த செட் வந்து இந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் தான், ஒரே ஒரு எலமெண்ட் 5 தான் இருக்குது. ஸோ that is a singleton set. இது எந்த ஃபார்மில் இருக்குது? எஸ், ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. So இன்னொரு எக்ஸாம்பிள், b is equal to x such that x is less than 2 and x belongs to natural numbers. x belongs to, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும் போது நம்ம கொடுத்துருக்கிற க்ளூஸை முதல்ல பார்க்கணும். என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x belongs to natural numbers. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் தி நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3 and so on till infinity. ஸோ அந்த நம்பர்ஸ். அடுத்து x is less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. x is less than 2னா we have only 1. அப்போ அந்த செட்டோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா b is equal to 1. only 1 is the answer. So then b is also a singleton set. ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு அப்படின்னா that is called as a singleton set. So second one, empty or null set. empty or null setனா என்ன அப்படின்னா it is a valid set. இது வந்து ஒரு வேலிட் செட் தான். எதுவுமே உள்ள இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் அ செட்னு நம்ம சொல்லிட முடியாது. இட் இஸ் ஆல்சோ அ வேலிட் செட் அண்ட் தி யூனிக் செட் ஹேவிங் நோ எலிமெண்ட்ஸ். இந்த செட்டுக்குள்ள எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. இட் இஸ் சிம்பிளி அன் எம்டி செட். இட்ஸ் கார்டினாலிட்டி இஸ் 0. கார்டினாலிட்டினா என்ன அப்படின்னா the number of elements inside a set. கார்டினாலிட்டி the number of elements. So its cardinality is 0. ஒரு செட்டுக்குள்ள எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. அதுதான் வந்து empty or null set. For example, the set of words in English starting with X and ending with Q. Can you please tell me any word which starts with the letter X and end with Q? Actually, we don't have any word like that. So, உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது வேர்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா you can let me know. So, Xல ஸ்டார்ட் ஆகி Qல எண்ட் ஆகிற வேர்ட் வந்து கிடையவே கிடையாது. ஸோ that is a null set. அந்த செட்டுக்குள்ள எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. அண்ட் ஒரு null set நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லலாம். 5 or simply closed brackets. இதில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காமல் இருக்கிறது வந்து நான் காமனாக இதை தான் சொல்லுவாங்க. அண்ட் 5ங்கிறது வந்து ஒரு null setோட ரெப்ரசன்டேஷன். ஸோ தி தேர்ட் டைப் ஆஃப் அ செட் இஸ் தி சப்செட். ஒரு சப்செட்னா என்ன அப்படின்னா if A and B are two sets, A is said to be a subset of B if every element of A is also an element of B.
அதாவது ஏ அண்ட் பின்னு ரெண்டு செட் இருக்கு. ஏ வந்து பியோட சப்செட்னு நம்ம எப்படி சொல்லுவோம், எப்போ சொல்லுவோம்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ, அதாவது ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் பின்ற செட்டுக்குள்ளேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் ஏ இஸ் செட் டு பி தி சப்செட் ஆஃப் பி. இட் இஸ் டினோட்டட் பை ஏ சப்செட் ஆஃப் பி. சப்செட்டுங்கிற சிம்பிள் என்னன்னா ஒரு சி போட்டு கீழே ஒரு கோடு போடுவாங்க, அதான் வந்து சப்செட்னு சொல்லுவாங்க. ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு இருக்கு. ஸோ தி சப்செட் ஆஃப் ஏஆர், அதாவது ஏன்ற எலமெண்ட்டோட ஏன்ற செட்டோட என்னென்ன சப்செட் இருக்குது அப்படின்னா, சப்செட் இஸ் நத்திங் பட் இதோட குழந்தைங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்குள்ளேருந்து வர்றது 1 2 3 1 and 2 2 and 3 1 and 3 1 2 and 3 and null set is also a subset of the given set. So this is a subset. So the next type of set is a proper subset. ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க A and B, and A வந்து it is a subset of B ன்னு சொல்லிட்டாங்க, and A is not equal to B, அதாவது செட் ஏவும் செட் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. நம்ம சப்செட்டை பொறுத்த வரைக்கும் செட் ஏவும் செட் பியும் ஈக்குவலாக இருக்கலாம், அதாவது செட் ஏல இருக்க எலமெண்ட்ஸும் செட் பியில் இருக்க எலமெண்ட்ஸும் எக்ஸாக்டாக சேமாக இருக்கலாம். ஆனால் ப்ராப்பர் சப்செட்டை பொறுத்த வரைக்கும் செட் ஏல இருக்க எலமெண்ட்ஸும் செட் பியில் இருக்க எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கலாம், பட் ஏதாவது ஒரு செட்லேயாச்சு ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்கிறாங்க. ஸோ டினோட்டட் பை ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. அந்த கர்வுக்கு கீழே ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ சப்செட், லைன் இல்லை அப்படின்னா இட் இஸ் அ ப்ராப்பர் சப்செட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 and 4 is a subset of B is equal to 2 3 and 4. இங்கே நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா 2 3 and 4 2 3 and 4 ரெண்டு செட்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட் கேன் பி அ சப்செட் பட் இட் கேன் நாட் பி அ ப்ராப்பர் சப்செட். ஆனால் A is equal to 2, 4 is a proper subset of B is equal to 2 3 4 because A என்ற செட்டும் B என்ற செட்டும் not equal. இங்கே 2 and 4 மட்டும்தான் இருக்குது, இங்கே 2 3 and 4 இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம், பட் எனி ஒன் ஆஃப் த செட்லேயாச்சு ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் செட் இஸ் அ பவர் செட். தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் இஸ் தி பவர் செட் ஆஃப் தட் செட். ஒவ்வொரு எல்லா சப்செட்டையும் ஒரு செட்டோட எல்லா சப்செட்டையும் ஒரு கலெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா that is called as the power setன்னு சொல்கிறாங்க. and it is denoted by P of A. For example, A is equal to 1, 2. இதோட சப்செட்ஸ்லாம் என்னவா இருக்கும்? 1, 2, 1 and 2 and a null set. இது எல்லாமே, இது மட்டும் இதோட சப்செட். இது எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா that is called as the power set. So the number of elements of any power set is calculated by ஒரு எலமெண்ட் ஒரு செட்டோட பவர் செட்டுக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம calculate பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n of P of A, அதாவது number of elements in P of A is given by 2 to the power n, where n is the number of elements in A. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒரு செட் கொடுத்துட்டாங்க, அந்த செட்டில் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னா n is equal to ஒரு 6 எலமெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதாவது 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 எலமெண்ட் இருக்குது. தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இட்ஸ் பவர் செட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இதை எப்படி நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணால் அப்போ உட்காந்து நம்ம எல்லா சப்செட்டையும் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபார் கேல்குலேட்டிங் ஃபார் சேவிங் ஆர் டைம் we can use this formula, அதாவது is equal to 2 power n number of elements. so 2 power n போட்டோம் அப்படின்னா 2 power 6 இதான் வந்து number of elements of the power set. ஒரு பவர் செட்டுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ எலமெண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க 2 power n ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So the next type of set is a finite set. Finiteனா என்ன அப்படின்னா countable. Countable number of elements, that is finite elements இருக்கு. ஒரு செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியுது அப்படின்னா that is called as a finite set. For example, A is equal to set of all natural numbers less than 10. Set of all natural numbers na that is infinite, uncountable. It can go up to infinity, but set of all natural numbers less than 10 ன்னு கொடுத்திருக்காங்க. So 1 2 3 4 5 6 7 8 9 is the set. So we can count the number of elements in that inside the set, so it is called as a finite set.
நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் செட்டுனா என்ன அப்படின்னா, இன்ஃபைனைட் அதை கண்டிப்பாக நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸு. ஸோ தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட் இஸ் இன்ஃபைனைட். Set of all whole numbers na the number starting from 0, 1, 2, 3 and so on till infinity. We can't count the numbers inside the set. So that is called as an infinite set. Next type of set is a universal set. Universal set na enna appadina, a set which contains all the objects including itself. It is denoted by U. ஒரு செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான செட் வந்து ஏதாவது ஒரு செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஒரு பிக்கெஸ்ட் ஒரு லார்ஜஸ்ட் செட் தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் த யூனிவர்சல் செட் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை தி கேபிட்டல் U. For example, P is equal to 3, 4 and 7, Q is equal to 1, 2 and 3. So the universal set is 1, 2, 3, 4, so that which includes all these elements and can have some extra elements too, so like 10, 12, 22 இதெல்லாமே இருந்துச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸும் இருக்கலாம். பட் இந்த ரெண்டு செட்டுமே ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த செட்டு தான் வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் தி யூனிவர்சல் செட். So that's it for today, and in the next part, in the next video, we'll have some more interesting topics. Until then, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். I'll clarify for you at any time. So thank you friends and have a good time.